विशन्ति वेदान्तविज्ञानसंस्कृतार्थाः संन्यासयोगार्थये शुद्धसत्त्वाः ते ब्रह्मलोके दुपरान्धकाले परावृतात् परिमुच्यन्ति सर्वे चक्रं विपापं परमेश्वरबोधं यत्पुण्डरीकं पुरमध्यसद्गस्थं तत्राविदग्नं जगनं विशोकस्तस्मिन्नेदन्तस्तदुपासितव्यम् यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः तस्य प्रकृतिरस्य परः महेश्वरः परमहंसपरिव्राजकाचार्यवर्य तदाख्य प्रमाणपारावारपारीण यमनियमासन प्राणायाम प्रत्याहार धारणा ध्यान समाध्यष्टांग योगानुष्ठाननिष्ठ तपश्चक्रवर्ती अनाद्य विच्छिन्न श्री शंकराचार्य गुरु परंपरा प्राप्त शब्दविषण स्थापनाचार्य व्याख्यान सिंहासनाधीश्वर सकल निगमागम सार हृदय सांख्येन्द्रिय प्रतिपादक वैदिक मार्ग प्रवर्तक सर्वतंत्र स्वतंत्र आधिराजधानी विद्यानगर महाराजधानी कर्नाटक सिंहासन प्रतिष्ठापनाचार्य श्रीमद्राजाधिराज गुरु भूमंडलाचार्य विश्वशंकरप्रवराधीश्वर तुंगभद्राधीरवासी श्रीमद्विद्याशंकर पादपद्माराधक श्रीमज्जगद्गुरु श्रीमद्विद्यातीर्थ महास्वामी गुरुकुल कमल संघात श्रीमज्जगद्गुरु श्री महावीर्येन्द्र महास्वामिनां तत्कर कमल संघात श्रीमज्जगद्गुरु श्री विशेखर भारती महास्वामिनां च चरणारविन्दयोः साष्टाङ्गं प्रणमामः। कोटि देवता सेवित श्री कामाक्षी देवी सनाथ श्री मलेकाम्बरनाथ श्री महादेवी सनाथ श्री हस्तिगिरिनाथ साक्षात्कार परमाधिष्ठान सत्यव्रत नामांकित कांची दिव्य क्षेत्रे शारदा मठ सुस्थितानां अदुलित सार समाधुर्य कमलासनगामिनी संविल्ल संपुल्ल मल्लिका मालिका निश्चन्द मकरन्दधरी सौवस्ति भवानी कुम्भजन्मणानन्द तुल्यगणमीश मण्डलानां अनवरताद्वैत विद्या विनोदरसिकानां निरन्तरालङ्कृतीकृत शान्ति भोम्ना सकल भुवन चक्र प्रतिष्ठापक श्री चक्र प्रतिष्ठा विख्यातेशोऽलङ्कृतानां निखिलभारतखण्डखण्डकोद्धारणेन विषयीकृत वेद वेदान्त मार्ग सम्मत प्रतिष्ठापदाचार्याणां श्रीमत्परमहंस विव्राजकाचार्यवर्य श्रीमद्जगद्गुरु शंकर भगवत्पादाचार्याणाम् अधिष्ठाने सिंहासनाधिष्ठ श्रीमज्जयेन्द्र सरस्वती श्रीपादानाम् वन्दे वाचवर्य श्रीमच्छंकर विजयेन्द्र सरस्वती श्रीपादानाम् वन्दे वाचवर्य श्रीमत्सत्यचन्द्रशेखरेन्द्र सरस्वती श्रीपादानाम् च चरणारविन्दयोः साष्टाङ्गं प्रणमामः। हर हर महादेव स्वामिनाः பலாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரூர். இந்த ஊரில் பிரகதாம்பிகா சமேத கோஷ்டேஸ்வர சுவாமியினுடைய பிரம்மோத்சவ சாமவேத பாராயணம் 14வது வருஷ வேத பாராயணமானது இப்போ பூர்த்தியாகிருக்கு. வேத பாராயணத்துக்கு நல்ல முறையில் 10 நாள் பிராமணா எல்லாரும் எவ்வளவோ
மத்தியில் எல்லாரும் இந்த வேத பாராயணத்தை நடத்தி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் அனந்த கல்பத்தோட நமஸ்காரங்கள். நல்ல முறையில் பாராயணத்தையும் நல்லா பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள், தன்யவாதங்கள். இந்த வேத பாராயணமானது எவ்வளவோ பரிசிரமங்களுக்கு மத்தியில் இந்த பாராயணமானது இப்போ நடந்துருக்கு. என்ன சொல்கிறதுன்னா, அநேக விதமான சிரமங்கள் இந்த வருஷம் பாராயணங்கள் நடக்குமாங்கிற மாதிரிலாம் ரொம்ப இதுவாக இருந்தது. நிறையா பேரால் வேத பாராயணத்துக்கும் வர முடியாமல் ஆகிடுது. அதுவே ஒரு பெரிய எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எப்பயும் வந்துருக்கிறவாளால் சில பேராலெலாம் வர முடியல. அது ஒன்று. அப்புறம் அந்த கேஸ் சமாச்சாரங்கள் இதெல்லாம் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குது. இதுவும் நம்ம கிரகஸ்தா எல்லாரும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்களோ, நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு சிலிண்டரை கொடுத்து நாங்கள்லாம் கொடுக்குறோன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா எத்தனை ரூபா கொடுத்தாலும் சிலிண்டர் கிடைக்கல இந்த வருஷம் வேலை பாராயணத்துக்கு. எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் அது மட்டும் இல்லை, வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியல. இருந்தாலும் அங்கெல்லாம் நடத்தி கொடுத்துருக்கேன். இந்த பாராயணம் நம்ம விவஸ்தா அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஊர் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னை, அப்புறம் வெளிநாடு, அமெரிக்கா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நிறையா ஊர்லேருந்து நிறையா ஆஸ்திகால் எல்லாரும் நம்ம குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் எல்லாருமே பார்த்துன்னு இருக்கா. பாராயணங்கள் இங்கே என்னென்ன நடக்கிறதோ நம்ம இங்கே இருந்தால் அப்படிலாம் நம்ம அந்த பாராயணத்தை அனுபவிப்போமோ அந்த மாதிரி குரூப்பில் எல்லாம் பாராயணங்கள்லாம் கேட்டுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. காரணம் யாராலையும் ஒரு தூரங்கள்லேருந்து வர முடியலைங்கிறதுலாம் காரணம். இன்னொன்று, ஆற்றுல வேத பாராயணம் நடத்துறதுனால சில சௌகரியங்களும் உண்டு, சில அசௌகரியங்களும் உண்டு. ஏன்னா வீட்டை இந்த பாராயணம் மூடுக்கு மாற்றணும் அப்படின்னாக்க மினிமம் ஒரு வாரம் முன்னாடியிலேருந்து அந்த வீட்டை சரி பண்ணி அதுக்கப்புறமா அந்த கிச்சன் போடுறதுக்கெல்லாம் அந்த பின்னாடி ஷெட்டெல்லாம் போட்டு அந்த பாராயணங்களுக்கு உண்டான அந்த சமையல் பாத்திரங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி எல்லாமே பண்ணி அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ரொம்ப சிரமம். அதுக்கப்புறமா பாராயணம் பூர்த்தி ஆனதுன்றது உண்மையிலேயே 10 நாள் ஓடினதே தெரியல. இந்த பாராயணம் பூர்த்தி ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி வீட்டு மோடுக்கு மாற்றணும்னா திருப்பி ஒரு வாரம் ஆகும். அந்த மாதிரி இன்னொரு பெரிய பாக்கியம், இந்த ஊரில் சுவாமி வடக்கிரத வீதியிலேயே தேரடி வீதியிலேயே அந்த ஆற்றை எங்களுக்கு என்ன அமைச்சு கொடுத்தது இன்னும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா இத்தனை பேர் தங்குறா பண்ணுறா அப்படின்னாக்க எல்லாருக்கும் தங்குறதுக்கு உண்டான விவஸ்தைகள்லாம் வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் தான் நாம் அதெல்லாம் பண்ண முடியும். சுவாமியோட அனுகிரகம் இந்த பூர்வஜால் எல்லாரும் இன்னும் ஒரு பெரிய பாக்கியம். அவெல்லாம் பாராயணங்கள் அந்த நாளில் நிறைய பாராயணங்கள்லாம் பண்ணியிருக்கா. இந்த ஆற்றுல ஒவ்வொரு செங்கலும் வேதம்னு சொன்னோம். ஏன்னா அத்தனை வேத பாராயணம் இந்த ஆற்றுல நடந்திருக்கு. நாம் இப்போ பண்ணுறது விஷயம் இல்லை. இந்த பிதாமகர் வருஷம் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு வேத பாராயணங்கள் வச்சுக்கிறான். கிட்டத்தட்ட அது ஒரு 30 வருஷம் அந்த பாராயணங்கள் நடந்திருக்கு. ஏன்னா நான் பேரெல்லாம் சொல்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் இந்த வேத பாராயணத்துக்கு நம்ம பாட்டில் ஆத்தாலாம் நடந்துட்டு இருந்த நாளில் அவள் எல்லாரும் கலந்துருக்கா. நிறைய பேர்லாம் சொல்ல தெரியல. அந்த திருவானக்கால் சுப்பிரமணிய சோதிகள், அதுக்கப்புறமா அந்த ஆங்கர சுப்பிரமணிய சோதிகள், ஆலாஸ்கபதி சூரி சோதிகள், இந்த மாதிரிலாம் நிறைய பேர்லாம் சொல்லுவாள். அண்ணாக்கெல்லாம் நிறைய அவெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் கேள்விப்பட்டதுனால நான் கேள்வி ஞானத்தை தெரிஞ்சதை வச்சுன்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு பெரிய மகான்கள்லாம் இந்த ஆற்றுல பாராயணம் பண்ணியிருக்கா. அதனுடைய ஒரு சாநித்தியமானது கண்டிப்பாக இருக்க தான் இருக்குது. இன்னொன்று, இந்த வருஷம் வேத பாராயணங்களில் உற்சவம், கோவிலில் நடக்கிற உற்சவத்திலே நிறைய பிரச்சனைகள். ரத்தோத்சவத்தன்னைக்கு தேரில் சுவாமி ஏற்றக்கூடாது, என்ன தேரே நடக்குமாங்கிற மாதிரிலாம் இருந்தது. இந்த ராஜகீயங்கள்லாம் அந்த மாதிரி இருந்துருக்கு. அதனால் அதனுடைய விண்ணங்கள்லாம் நிறையா இருந்தது. நாங்கள்லாம் கோவிலில் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சிவாச்சாரியெல்லாம் நம்மளை கூப்பிட்டு இது மாதிரி பாராயணத்துக்கு இது மாதிரி தேர்லாம் ஓடுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது, பிராமணா எல்லாரும் தேர் மேலே ஏறிட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு ஆவரத்தை விட்டுறோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிராமணா எல்லாரும் அப்படின்னு சொன்னான். கிட்டத்தட்ட நம்ம பாராயணத்தில் இருக்கிற கட்சி எல்லாருமே நம்ம போனோம். அதுக்கப்புறம் எதிர்வேத பாராயணத்துக்கு அவளும் எல்லாரும் வந்திருந்தா.
இந்த மாதிரி எல்லாரும் ஏறி எங்கள் அந்த தேர் மேலே நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமாவும் இன்றைக்கி சாயங்காலம் தேர் ஓடலை அப்படிங்கிற மாதிரி திருப்பி எல்லாம் பிரச்சனைகள்லாம் நடந்தது. நம்ம பார்த்து ரிஷப வாகனம் அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு சுவாமி வர 12 மணிக்கு சிவனடியாரெலாம் இங்கே உட்காந்து ஒரே போராட்டம் மாதிரி பண்ணி எங்கள் தேரில் சுவாமி ஏற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணி வெளியே இன்றைக்கி போராட்டம் ஆகிருக்கு. கலெக்டர் உத்தரவு இதெல்லாம் கிடைக்கல. இருந்தாலும் ஏதோ நம்ம பண்ணுற வேத பாராயணங்கள் அந்த வேத துவனி அது எல்லாம் சரிப்படுத்தியிருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சுவாமி தேரில் உட்காந்து காட்சி தருவாரா அப்படிங்கிற மாதிரி பேரூர் மக்கள்லாம் ரொம்ப எல்லாம் ஃப்யூஸ் போன மாதிரி ஆகிட்டோம் சுவாமியை தேரில் பார்க்கணும் அப்படின்னு. இருந்தாலும் எவ்வளவோ விக்னங்களுக்கு மத்தியில் அந்த கோவில் உற்சவமும் அப்படி தான் இருந்தது. எல்லாரோட ஒரு பெரிய ஒத்துழைப்பினால இந்த வேத பாராயணம் இவ்வளோ தூரம்லாம் நடந்திருக்கு. இந்த வேத பாராயணத்துக்கு வர பிராமணாவை பற்றி சொல்லணும். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாருமே. இருந்தாலும் ஒன்று ரத்னங்கள் மாதிரி இவா எல்லாரும் எதை ஆரம்பித்தாலும் எப்போ வேணாலும் எதை வேணாலும் ஆரம்பித்தா சொல்கிறவா. எல்லோரும் சின்ன வயசுங்கிற மாதிரி நம்ம அவளை இது பண்ணிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா 100 மணி நேரம் உண்டான மெமரி எல்லாம் மனப்பாடமாக வச்சுருக்கா. இப்போ நம்ம 1 GB வச்சு நம்ம இது பண்ணுறோம் அதெல்லாம் இது பண்ணுறோம்னு சொல்கிறோம். இருந்தாலும் 100 மணி நேரம் வேலை பாராயணம்னா எத்தனை ஜிபின்னு எனக்கு கணக்கு சொல்ல தெரியல. அத்தனை ஜிபியை மைண்டில் மெமரியாக வச்சுட்டு எல்லோரும் வேத பாராயணத்தை எல்லாம் கண்டஸ்தமாக உட்காந்து கண்ணை முடின்னு காயத்ரி ஜபம் பண்ணுற மாதிரி வேணும்னு சொல்கிறவா. இன்றைக்கி ரவி மாமா சொல்லும்போது சொன்ன எல்லாம் மாலையில் பார்க்குற டாலர் மாதிரி $12 தான் உட்காந்துருக்கு. மாலை பார்க்குறதுக்கே இங்கே ஒன்றுமே இல்லை. மாலையில் கடைசியில் டாலர்னு ஒன்று வச்சாதான் அது அழகாக இருக்கும்பா. இங்கே இருக்கிற எல்லாருமே டாலர் மாதிரி உள்ளவா தான் இங்கே பாராயணத்துக்கு வந்திருக்கா. எவ்வளவோ நிர்பந்தங்கள் வாழவும் எல்லாரும் வேத பாராயணத்துக்கு விடணும். எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடியவா. எல்லோரும் வைத்தியங்கள்லாம் அவளுக்கு பர்சனலாக உபாத்தியாயங்கள் நம்ம கொடுக்குற திரவியங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அவளுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக திரவியத்தை உத்தேசித்து யாரும் இந்த பாராயணத்துக்கு வரல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இது வேறு. உங்கள் பாராயணத்துக்கு மட்டும்தான் இவெல்லாம் வரா, நாங்கள்லாம் கூப்பிட்டா அவெல்லாம் வரமாட்டேங்கிறா அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லலாம் சொல்கிறா. அது நம்ம மேலே இருக்கிற ஒரு பிரியம். சுவாமி காந்தம் மாதிரி இருக்கார். இரும்பு மாதிரி பிராமணாவில் வச்சு இருக்கிறார். காந்தத்தை பக்கத்தில் இரும்பு வச்சா என்ன டக்குன்னு ஒட்டிக்கும். அது மாதிரி சுவாமி இத்தனை பேரை இழுத்து இந்த பாராயணத்துக்கு உட்காந்து வச்சு இவ்வளோ தூரம் அந்த பாராயணத்தை நடத்தி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது தான் சத்தியம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பாராயணத்தில் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது குற்றங்களை ஏற்படுறது அப்படின்னாங்க பிராமணாலாம் சந்திச்சுன்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணாமல் கேட்டுக்கிறேன். ஒரு குறையும். அதே போல் நம்ம பாராயண ட்ரஸ்ட்டு பங்குனி உத்திர பிரம்மோத்சவ வேத பாராயண ட்ரஸ்ட்டு, இந்த ட்ரஸ்ட்டு துவாரா வருஷத்துக்கு ஒரு வித்வான்களை சன்மானம் பண்ணுறது அப்படின்னு ஒரு 9 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். சிங்கேரியிலிருந்து நம்ம ராமமூர்த்தி சௌதிகள் எல்லாம் வந்திருக்கார். அவர் வந்தது ஒரு பெரிய பாக்கியம். இங்கே என்ன சொல்கிறதுன்னா, இங்கே அண்ணாவுடைய ரொம்ப வேண்டப்பட்டவா எல்லாம் நிறையா பேர் இந்த ஊரில் இருக்கா. பொதுவாக கோயம்புத்தூரே எல்லோரும் அநேகமாக நம்ம சிங்கேரி மடத்தை சேர்ந்தவா எல்லாரும் நிறையா பேர் இங்கே இருந்துன்னு இருக்கா. அதனால் மாமா வரேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் பரம சந்தோஷம். ராமச்சந்திரனா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே என்கிட்ட நான் கூப்பிட்டுக்கிறேன் நான் கூப்பிட்டுக்கிறேன்னா அதுலேருந்து சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் எல்லோரும் நான் வரேன்னு எல்லாம் சொல்கிறா. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் ஒரு அண்ணா ரொம்ப வாத்சல்யமாக எல்லார்ட்டையும் பிரியத்தோடையும் ஒரு அன்போடையும் எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம கூப்பிட்டோன்னே அண்ணா வரேன்னு சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அண்ணாவுக்கு இந்த வருஷம் நம்ம சன்மானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமானது நமக்கு கிடைக்கிறது. சன்மானம் பண்ணுறதுன்னா இப்போ அவள் வேதத்துக்காக அவள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கைங்கரியமானது அதெல்லாம் கணக்கே சொல்ல முடியாது. ஏதோ அந்த மாதிரி இருக்கிறவாளை நம்ம ஒரு சத்காரம் பண்ணணும். அப்போ பண்ணிட்டு நம்ம ட்ரஸ்ட்டை நம்ம கௌரவப்படுத்திக்கிறோம். நம்மளே நம்ம சரிப்படுத்திக்கிற மாதிரி ஒரு கணக்கில் தான் இந்த சன்மான காரியக்கிரமங்கள் ஏற்பாடாகி பங்குனி உத்திர தனிக்கு பூர்த்தி அன்னைக்கு ஒரு வித்வான்களுக்கு சன்மானம் பண்ணுறது அப்படின்னு வச்சுன்னு நம்ம பண்ணியிருந்துருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த வருஷம் இந்த ராமமூர்த்தி நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதனால் இந்த வருஷம் ஒரு சன்மான காரியக்கிரமமானது நடக்கிறது. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அண்ணாவுக்கு விஷயத்தை பற்றி பாராயணத்தை பற்றி சொல்லுவேன்.
வேதத்தில் எப்படி சத்தியம் வக அப்படின்னு வாக்கியம் இருக்கோ, தர்மஞ்சர அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி சாம வேதத்திலையும் சப்தம் இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஆச்சரியம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த மகாபாக்கியத்தை எழுதியிருக்காங்க. நான் எஜுர்வேதத்துலாம் இருக்குன்னு சாமவேதத்துலையும் இருக்கா அப்படின்னு கேட்டார். அது என்ன சொல்லுண்டார், அது இப்போ ஞாபகம் வருது. என்ன சத்தியம் பத இருக்கும் பதில் சத்தியங்காய ரீதம் பாத தர்மோ தர்மஹ. அப்படியே அதனால எதுக்கு இந்த வாக்கியம்னா, சாமி வேதத்தில் தான் இருக்குது, இது வேதத்தில் தான் இருக்குது, இது வேதத்தில் தான் இருக்குது, இதுதான் சிரேஷ்டம் அதுதான் சிரேஷ்டம்னு சொல்லிட்டு வேதானம் சாமியோஸ்மி பகவான் சொல்லியிருக்காரு. அப்போ பாக்கி வேதம்லாம் அந்த சுரூபமாக இல்லையா அப்படின்லாம் கேட்க முடியாது. அதுக்கு பகவான் வேதஸ்வரூபம் அவ்வளோதான் சொல்லணும். அதில் சாமஸ்வரூபமாக ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டாருன்னா, அதே எஜுர்வேதத்தில் சாம சந்தானா அப்படின்னு இருக்கு. என்ன சாம சந்தானம்னா என்னென்ன, சாம வேதம் சந்தானம்னா லோகத்தில் பேசிவிட்டோம் அதுவா அப்படின்னு கேட்டா இல்லை. சந்தானம்னா அந்த ஸ்வரத்தினுடைய விஸ்தாரம். சாமம் என்றால் ஸ்வரம். அந்த சாமங்கிற சப்தத்தில் 2 எழுத்து இருக்கு இல்லையா, சா அம அப்படின்னு இருக்கு. சா என்றால் ருக்கு, அம என்றால் ஸ்வரம். ருக்கு என்றால் ரிக்வேதங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது, அது எஜுர்வேதமும் சேர்ந்ததுக்குள்ள. ஏன்னா ருக்கு என்றால் ரிச்சதே, ஸ்துதிக்கப்படுகிறது. ஸ்துதிக்கப்படுகிறதுனா எஜுர்வேதனாலும் பகவான் ஸ்துதிக்கப்படுகிறார். எஜுர்வேதம் சாமி வேதம் எல்லா வேதத்திலும் நான் அதர்வேதம் எல்லா இதனாலும் ஸ்துதிக்கப்படுகிறார். அதனால் சா அப்படின்னு என்றால் ருக்கு, அம என்றால் ஸ்வரம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் சாமி. எல்லா வேதத்திலுமே எல்லா ஸ்வரங்களும் இருக்கவே இருக்கு. சாம வேதத்தில் ஸ்பஷ்டமாக தெரியும் சப்தஸ்வரம். எப்படி சங்கீதத்தில் சப்தஸ்வரம் சொல்கிறாலோ சப்தஸ்வரமும் கூட சாம வேதத்தில் ஸ்பஷ்டமாக தெரியும். இப்போ நாம் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து பிரதம துத்திய பஞ்சம ஷஷ்ட சப்தம் ஷஷ்ட வரைக்கும் சொல்கிறோம். மந்திரஸ்வரம் அதிஸ்வரஸ்வரம் சொல்கிறோம். சப்தமஸ்வரம் கூட ஒரு இடத்துல இருக்கு தெரியும். இந்திரா ஓ சொல்கிறோம். அது சப்தமஸ்வரமாக சொல்வோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்வரமண்டலம் அப்படின்னு இருக்கு. தானா ஏகோன பஞ்சாசத் இத்தேது ஸ்வரமண்டலம் நாரதிய சிக்ஷையில் வரும். என்ன ஸ்வரமண்டலம் சொல்லிட்டா நிறையா, அவள் இவ்வளோதான் கிடையாது, 54 ஸ்வரம் எடுத்திருக்கான் மொத்தம் நாரதிய சிக்ஷையில் வருது. அந்த 54 ஸ்வரத்துடைய விசாரம் வியாச சிக்ஷையிலையும் இருக்கு, வியாலி சிக்ஷையிலையும் கூட இருக்கு. அது எல்லாத்தையும் விஸ்தாரம். எதுக்காக சொல்கிறேன், எல்லா வேதமும் கலந்து தான் வேதம். ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், வேதம். நமக்கு என்ன ஒரு இடத்துலேருந்து ஒரு விபாகங்கள் வேண்டிருக்கு. இதில் ஒரு ஆத்மதி விபாகம், அதில் ஒரு ஆத்ம விபாகம், இல்லை ஆத்ம விபாகம் மட்டும் ஸ்ரௌத்த பிரக்கிரியில் வரும்பொழுது பகவான் இதெல்லாம் வியாசர் தெரிவித்து சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் கல்யாணம் உள்ள எல்லாருக்குமே ஸ்ரௌத்த விஷயம் தெரியும், அது விவரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக நாம் அதில் விசிஷ்டமாக சொல்லக்கூடியதுன்னாக்க, நம்ம வேதத்தில் விசேஷமாக வேதானம் சாம வேதோஸ்மி அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு விபூதி அவர் கடைசியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு பகவான் எத் எத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமந்தோஜிதமேவா தத்ததேவ அபகச்சத்துவம் நமக்கு ஏதோடு சம்பவம் சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு விசிஷ்டமான ஒரு சக்தி ஒரு இடத்துல இருக்கும். 10 பேர் இருக்கா அப்படின்னா யாரோ ஒரு மகா புத்திமான யாரோ ஒருத்தர் எடுத்து காட்டுறதுக்கு ஒருத்தர் எடுத்து காட்டுறார். அதனால சாம வேதம் சொன்னார். சாம வேதம் சொன்ன மாதிரி அதுதான் அம்மே தவிர இப்படி யாரும் நினச்சிக்கவே வேண்டாம். வேதம் சேர்த்து எஜுர்வேதம் சாப்பிட்டு பகவான் அதுக்காக சாமி வேதம் சொன்னால் எல்லாமே சேர்ந்துடும் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு தான் அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி சேர்ந்து இன்னும் இவ்வளோ விசேஷமாக
நம்ம பிரக்கிரியைக்கு யாக பிரக்கிரியைக்கு சொல்லப்போனாக்க இப்போ வேறு வேறு வேதங்கள் எல்லாம் ஒரு கல்பம் ரிக்வேதத்தில் இருக்கும், யஜுர்வேதத்தில் இருக்கும், அதர்வேதத்தில் இருக்கும். சாமவேதத்தில் 10 கல்பம். அப்படியே பிராதிசாக்கியம் பார்த்தேன்னா எல்லா வேதத்திலையும் ஒரே பிராதிசாக்கியம், சாமவேதத்தில் 10 பிராதிசாக்கியம். ஏன் இவ்வளவுலாம் அப்படி இருக்குன்னா இங்கு சுவரத்தினுடைய விஸ்தாரம் சந்தானம் நிறையா இருக்கிறதுனால இவர் சுவரத் அந்த பிரக்கிரி காயத்ரி விதானம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிக்காகவே ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அந்த இது ஒரு லட்சண புஸ்தகம். அந்த லட்சண புஸ்தகம் எல்லாமே எதை வச்சுருந்து வருது அப்படின்னாக்க ஒரு பலனை வச்சுருந்து வரும். அந்த பலனை குறிக்கக்கூடியது எது என்றால் ஸ்ரௌதம். இப்போ ஏதோ ஒரு இது சொல்லணும்னா யோகே யோகே தவாஹா நாம் சாமான்யமாக பாராயணம் பண்ணும் பொழுதோ இல்லை கேட்குற யோகே யோகே தவாஹாம் ஆவித்தருனோ அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம். ஆவித்தல் ஆல ரெண்டு இடத்துல வருது. இடத்துல வந்து ரசந்தமாக வருது. இடத்துல வந்து ஆக்காரத்துக்கு தீர்க்கம் இருக்கு. இன்னும் இடத்துல தீர்க்கம் கிடையாது இல்லையா? நாம் ரெண்டையும் ஒரே மாதிரி பாராயணத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் காட்டி சொல்லி ஆகணும். காட்டி சொன்னோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த லட்சணங்கள் இருந்தது. அந்த லட்சணப்படி நம்ம சொன்னால் என்ன கிடைக்கும்னா அதை ஸ்ரவத்த பிரக்கிரியெல்லாம் எடுக்கிறார். நீ இந்த மாதிரி எடுத்து சொன்னாக்க நீ இந்த லோகத்துக்கு போகிற, நீ இந்த சுகத்தை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி சொல்லலை அப்படின்றால் நம்ம லோகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய சப்தங்கள் சகலமாக பேசிடுறோமே, சுலபமாக பேசிவிடுறோம். அந்த பேச்சில் ஒவ்வொன்றிலையும் கூட ஒரு பிரயத்னங்கள் இருக்குது. இது வியாக்கரணம் பிடிச்சவருக்கு சகஜமாக புரியும். இதை சாமவேத சம்ஹிதோபனிஷத்தில் வரிசையாக எடுக்கிறார். தேவ சம்ஹிதா, அசுர சம்ஹிதா, ரிஷி சம்ஹிதான்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறார். தேவ சம்ஹிதான என்ன, ரிஷி சம்ஹிதா என்ன, அசுர சம்ஹிதான என்னன்னு சொல்லிட்டு பிரக்கிரியை ரொம்ப விஸ்தாரமாக போட்டு அதுக்கப்புறம் ஸ்வர விஷயத்தையும் பிரக்கிரியை சொல்கிறார். அந்த இடத்துல வரும்பொழுது நம்ம ஸ்வரங்களெல்லாம் எப்படிலாம் சொன்னால் என்னென்ன பெயர் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துருக்காங்க. அதுக்காக அந்த ஸ்வரங்கள் எல்லாம் நான் அப்போது பாராயணம் பண்ணும்பொழுதோ இல்லை பிரம்மை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், அதில் உட்காந்து இப்போ செஞ்சாகணும் அப்போ முதல் சொல்லிடுறோம். நமக்கு அங்கே சம்ஹிதோபனிஷத்தில் வரக்கூடிய அந்த விதானங்கள் என்ன இருக்கோ அதன் கூட நித்தியப்படி பாராயணம் பண்ணிட்டு போமா. அதுக்காக தான் இதெல்லாம் நமக்கு வந்து லட்சண கிரந்தங்களாக இருக்கட்டும், பிராமண கிரந்தங்களாக இருக்கட்டும், சிவத்துக்காக இருக்கட்டும், இதெல்லாமே எப்படி சொல்லணும் விஷயம் தெரிஞ்சது தான். ஆனாலும் இது சின்ன ஞாபகம். அதனால் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லாம் விஷயம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் குழந்தைகளாக இருந்தாலும் கூட குழந்தைகள்னாக்க வித்வத்தில் குழந்தை சொன்னாக்க இன்னும் பலமாக ஆகிறவா அப்படின்னு அர்த்தம். வேறு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. இதில் விழுதான வீட்டில் பால்யஸ்திஷ்டாசின்னு வாக்கியம் வரும். என்னென்னா நல்ல சாதனை பண்ணி பால்யமாக இரு அப்படிங்கிறார். பால்யமாக இருந்தா பலமான இல்லை. எப்படி குழந்தை இருப்பானோ குழந்தை ஒன்றுமே தெரியாது. அந்த ஞானியாக இருப்பான் பாலோன்ற விசாரிச்சது ஒன்றுமே தெரியாது. எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாத குழந்தையாக இருப்பார். தெரியாத ஒன்றும் எந்த விஷயத்துலையும் அகங்காரமே இல்லாத ஒரு பைத்தியமாக இருப்பார். பைத்தியத்துக்கு அகங்காரம் இருக்காது. அதுக்கு வேறு வியாதிகளும் கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலேருந்தும் வெளில போயிருக்கும். ஆனால் நாம் தெரிஞ்ச பைத்தியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பைத்தியம்னா ஒன்றுமே அது அவா மனசுக்கு ஒன்றும் இருக்காது. அதேமாதிரி குழந்தை மனசுக்கு ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி நாம் எவ்வளோ படித்தாலும் கூட படித்தது போராது. ஏதாவது கிஞ்சித்யோகம் அப்படின்னு ஒரு சங்கத்தில் வரும். எப்போ நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டேனோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஜுவரையும் மத்துவமே விவகத்தா கடைசி 4வது பாக்கியத்தில் பண்டிதர்கள் எழுத்தாப்பில் உட்காந்து நான் பேசும்பொழுதோ இல்லை வேதத்தை சொல்லும் பொழுதோ சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது அப்படி புரியுறது நம்மளை காட்டிலும் நன்னா சொல்கிறான், நன்னா படிக்கலாம் அப்படின்னு. இப்போது பழைய காலத்தில் சொல்லும்பொழுது சில அநேக பசங்களுக்கு முன்னால் வேதப்பாராயணம் நிறைய இடத்துல நடந்துவிடுது. அன்றைக்கி சம்பாவனைகள்லாம் எவ்வளோ வந்து அதை கேட்டிருப்பேன். 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மட்டும் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. அது மன்னார் பாராயணம். நாம் அன்றைக்கி கேட்டுருப்பாங்க.
ஆனால் அந்த மன்னார்குடி பாராயணத்துக்கு போகிறதுக்கு யாருக்கு யோகியத்தைன்னா அன்னைக்கு இருந்தது இன்டர்வியூ ஆகும் முதல்ல. அந்த இன்டர்வியூவில் சொன்னாரே இவெல்லாம் இருப்பான். இந்த சுப்பிரமணிய சொல்லிகள், சந்திராணி சொல்லிகள், ஆங்கிலேய சொல்லிகள், சூரிய சொல்லிகள், அப்புறம் இதே திருவானைக்காவலில் சங்கர் சொல்லிகள் இவ்வளோ இருந்தவன். வித்வான்கள் சங்கர் சொல்லிகள் எல்லாம் வேத பாஷ்யம் மீமாசை எல்லாம் அத்தியனம் பண்ணுவான். நான் அவள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு பாராயணத்துக்கு போகணுன்னா இன்டர்வியூ ஆகும். என்ன இருக்குன்னா ஒரு தப்பு கூட தப்பாரு. அதே மாதிரி திருவிடமருதோட வேத பாராயணம் இருந்தது. அங்கே வந்து மகாலிங்கேஸ்வரத்துக்கு அப்படி சொல்லி அண்ணா தம்பி 2 பேர் இருந்தால் அதில் அப்படி சொல்லி எங்கள் ஜனக்கார் தியானம் பண்ணுறாங்க தெரியும். ஏன்னா அங்கேயும் கூட இன்டர்வியூ நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அவங்க பெரிய அப்படி சொல்லிட்டு அவர் என்ன உள்ள கூப்பிட்டு என்ன பாராயணம் அந்த வருஷம் புதுசாக போயிருக்கேன். வாட்ஸ்அப்லேருந்து அத்தியானம் பண்ணி 2 வருஷம் ஆயிருக்கு. அப்போ முதல்ல உத்தராட்சியில் தான் நேர் பரீட்சை செஞ்ச ஞானம் வரிகம் வந்து விட்டு ஆரம்பித்தார். சொல்லுவோம் அங்கே உள்ள இன்டர்வியூ ஆனதுக்கப்புறம் வேலை ஆரம்பிச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவோட அப்பாவோட பையன் இல்லைன்னு அப்பாப்பா அப்படின்னு அவர் இந்த மாதிரி உட்காந்துருந்தார். இது உட்காந்து சொல்லிப்பார் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பாருங்கள். இப்படி இருந்த ஒரு காலம். இப்போ சந்தோஷப்பட வேண்டியதுன்னா அந்த மாதிரி பாராயணத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப பேர் பயந்துன்னு போயிட்டு இருப்பா. அந்த 100 ரூபாய் பைசாக்கு ஆசைப்பட்டு போக மாட்டான். அங்கே வேத பாராயணத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு அப்போ நான் ஒரு பெரிய வாணி காட்டிக்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அதை அப்படியே திரும்பி இன்னைக்கு நிறையா பேர் தயாராகிடும். அது பெரிய சந்தோஷம். சந்திரமணி ஸ்ரோதிகள் நல்ல சிரேஷ்ட வித்வான ஆகி தன்னுடைய சிஷ்யாலையும் கூட அந்த மாதிரி வித்வான்களாக தயார் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அவர் அதேமாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் அதேமாதிரி அதேமாதிரி கணேசன் திருப்பதி நிறையா பேர் இந்த மாதிரி நம்ம சில பேர் தயாராகிருக்காங்க. மாதிரி அதில் இப்போ ஒரு ரொம்ப சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னைக்கு எடுத்தாங்க ஒரு 200 பேர் எடுக்கலாம். அன்னைக்கு ஒரு 10 பேர் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. இன்றைக்கி 200-300 பேர் புஸ்தகம் இல்லாமல் சம்பூர்ணமாக எப்படி அண்ணா எதிர்வேட்டில் கணத்தில் எங்கே எடுத்தாலும் கட்டான்னு மகாத்மானம் இவரை பார்த்து அப்படி ஆனந்த கண்ணீர் விடுவார். அந்த கண்ட ஆரம்பித்த கண்ணு மேலே எவ்வளோ நேரம் சொன்னாலும் கூட எல்லாத்துலேயும் ஜம்புநாத கனப்பாடு சொல்லுவோம். ஆனால் மகா சிஷ்யான்னா ஜம்புன்னு நான் சொல்லுவோம். ஒரே வாக்கியத்தில் நான் முதல் தலைமையில் இவருடைய ப்ரோக்ராம் சபரிமலை அந்த இடத்துல இது பண்ணேன். ஜம்புன்னா யார்ப்பா ஜம்புன்னா பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். இவருடைய அநியாயிகள் அற்ற 100கணக்கான பேர் மானசரோவரையும் கூட அழிச்சு போயிருக்கார். வித்வானையும் அழிச்சு போயிருக்கார். லௌகிகாலையும் அழிச்சு போயிருக்கார். இவருக்கு ஒரே ஒரு பேர் என்ன? சர்வஜனப்பிரியா. யாருக்கிட்டையும் எந்த விதத்திலையும் செய்வார். எல்லாரையே குழந்த மாதிரி அனுப்பார். சுபாவத்தையும் அந்த மாதிரி இந்த மாதிரி வித்வான்கள் இதுக்கு நிறைய பேர் சாமவேத்தியம் தயாராகிருக்கு. அது ஒரு சந்தோஷமாக தருணம். அதுவே பெருக்கு வீட்டில் தயாரிக்கா, அத்தனை வீட்டில் சுற்றுலேஜர் வீட்டில் நிறையா பேர் சிங்கையில் பார்க்குறேன். சாமி நான் வந்த பொழுது நான் அத்தனை இருக்கிற சமயத்தில் இப்போ பார்த்தேன்னா 300 பேர் சிங்கேரியில் பரிசு கொடுத்துருக்கா. சாமியத்துக்கு 300 பேர் லிஸ்ட்டில் இருக்குது. அங்கே வரவா எத்தனை பேர் அப்படின்னு இருக்கலாம். ஒரு 70-80 பேர் வரான். ஒரு சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்வேத்தை காட்டுமே சாமியத்துக்கு நிறைய பேர் இருக்கா. சிங்கேரியில் வேலை பண்ணிட்டு ஆச்சரியம் மாற்றினாலும் சாமியத்தும் இவ்வளோ தரத்துவம் இருக்கிறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டது உண்டு நம்மகிட்ட. அப்படின்பார். இன்னும் எதிர்வேட்டில் இப்படி தான் பேர் வந்திருக்கா. அந்த வருஷம் சில வருஷம் நிறையா வந்துதான் பார்த்து அந்த வருஷம் சாமவேதத்தில் 75 பேர் வந்துருக்காங்க. எதிர்வேட்டில் 34 பேர் தான் வந்தாங்க. இவ்வளோ வரைக்கும் ஆச்சாரியோடைய அனுகிரகத்துக்கும் கூட பார்த்துக்கூடாது. நிறையா வித்வான்கள் தயாராக இருக்கு. பெரிய சந்தோஷம். ஆனால் படித்தா மட்டும் போதுமா? அவன் படித்த வாழ்க்கை ஏதாவது போஷணை வேணும் இல்லையா? வியாசர் அதுதான் எல்லாருக்கும் ஒரு கருணை கொண்டு வேதம் படித்தா போகிறாங்க. இவருக்கு வேத பாராயணங்கள் ஏதாவது ஒரு மாதிரி சரி யாரும் அந்த கர்மாக்கள் தான் இவருக்கு கொடுத்து அந்த போஷணத்தை இந்த மூலமாக அக்னிமத்தை பலாவேதாக வந்து அக்னி உபாசனை செய்யும்போது அப்போ அதுதான் பழக்கத்துக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வேத பாராயணங்கள் எல்லாமே நடந்துருக்கு. இந்த மாதிரி உற்சவாதிகள்லாம் பரவாயில்லை. நிறைய சில கஷ்டங்கள்லாம் சொன்னார். பாக்கி சில கஷ்டங்கள்லாம் ஸ்ரேயாம்சி பூர்விஜானி அப்படி இருக்கலாம் இருக்கும். நான் அதை பற்றி
லட்சியமே நம்ம ஆட்சியில் சொல்லுவோம் எப்போதுமே கஷ்டங்கள் வருதான் அதை பற்றி யோசனை பண்ண நஜாத்துக்கம் கணனீயம் நச்சனிச்ச சௌக்கியம் மனநீயம் லோகஹிதம் நம்ம கரணீயம். என்னுடைய லட்சியம் என்ன? வேதத்தை ரட்சணை பண்ணுறது. பரவாயில்லை, இந்த உற்சவத்தில் நம்ம வேணுமோ பகவான மேலே ஏற்றணும். யார் ஏற்றணும்? கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அவன் ஏற்றுனா ஏற்றலை அப்படின்றத பற்றி நாம் அதை பற்றி துக்கப்படுறதுக்கு அவசியமே இல்லை. அவன் தௌர்பாகியம். அந்த பூஜை பண்ணுவா எல்லாரும் என்ன ஒரு வாக்கியத்தை சொன்னாரே, பிராமணன்லாம் அவங்க அபாரதத்திலேயே இருக்கும்போது சொன்னாரே, அந்த பகவான் சந்தோஷம் ஆயாச்சு. பரவாயில்லை, ஏன்னா பகவான் கதிஸ்வரூபமாக இருக்கார். அவர் அப்படி விரும்பியிருக்கார். நான் உட்கார்ற இடத்துல யார் உட்காரணும்? வேத பகவான். நிறைய பகவான் பக்தான சரித்திரங்கள்லாம் கேட்டிருப்பேன். அந்த பக்தான சரித்திரம் பூரி ஜெகநாத்தில் ரத்தோத்சவத்துக்கு முதல் ஆரம்பமே உலகத்திலே பூரி ஜெகநாத். சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10-12 வயசு பையன் அன்னைக்கு பேப்பள்ளி வந்தது நடந்த சம்பவம். ஒரு அந்த பகவான் சன்னிதிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பையன் 200 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கான். அதுக்கப்புறம் பகவான் சன்னிதி வந்துடும். சன்னிதி வரும்போது எவ்வளோ தூரம் கிட்ட 20-25 கிலோமீட்டர் ரோட்டில் அங்கப்பிரதிஷ்டம் வரும்போது அந்த இடத்துல அடுத்தாப்புல என்ன ஆச்சு, மூச்சு ஆகிட்டோன்னா என்ன ஆகிட்டான்னு அவனுடைய இது அங்கே நின்று போச்சு. சரீரம் நின்று போச்சு. பகவானுடைய ரத்தத்தை அது வரப்போகிற சமயம் யாருன்னு தெரியாது. பகவானுடைய ரத்தத்தை இழுக்கக்கூடிய சமயம் வந்தாச்சு. இழுக்கிறதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப பேர் வேணும். அங்கே 7 ரத்தம். ரத்தத்தை யாராலையும் கலப்ப முடியல, என்ன பண்ணாலும் கலப்ப முடியல. அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் வச்சுருந்தான். இந்த மாதிரி சமயம் வந்துனாக்க அந்த கோவில் அர்ச்சகர் அந்த பகவான் கிட்ட ஒரு தீர்த்தத்தை அப்படி காட்டுவாங்க. காட்டிட்டு அங்கே காட்டும்போதே மேலேருந்து ஒரு புஷ்பம் விழுந்துமா. அது சக்தி. அந்த புஷ்பம் விழுந்து அது ஒரு ரவுண்ட் அடிக்குமா கைக்குள்ள. அது அப்படி பார்ப்பார். பார்த்து கொஞ்ச நேரத்தில் அவர் எதுவும் ஒரு ஜோதிஷமும் தெரிஞ்சுக்கலாமோ இல்லை பாசன சக்தியோ இருக்கலாம். பார்த்ததில் கொஞ்ச நேரத்தில் எப்படி இந்த வெத்தலை மையின்னு சொல்வாள் அது காட்டுறாரு. அந்த மாதிரி அவர் தெரிஞ்சுருக்கு. அந்த பகவானுடைய ஒரு பையன் படுத்துருக்கான் அப்படின்னு. எவ்வளோ தூரத்தை படுத்துருக்கான்னு பார்த்தாக்க ஒரு 7-8 கிலோமீட்டர் அந்த அப்போ அந்த பையன் இங்கே வரணும்னு ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த பக்கம் போனாங்க. அந்த பையன் போய் படுத்து மூச்சியாகி ஒன்று அவனுக்கு கொண்டு அவனை பறிச்சு கொண்டதுக்கப்புறம், ஏன்னா நம்ம ஆச்சாரியுடைய சரித்திரங்களை நிறையா பார்த்துருக்கேன். ஜேஷ்ட மாதம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பான். அது சில வயசானவன் 90 வயசு தாண்டிடுவான். ஆச்சரிய தரிசனத்துக்காக வந்திருப்பான். இந்த மாதிரி பழைய பில்டிங் சச்சிதானந்த தொங்க வச்சுருக்கான். நான் கனால பார்த்துருக்கேன். அவர் நிறைய தீர்த்தம் கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு போது அந்த விருத்தர் ஆச்சாரம் பார்க்குற திருஷ்டியில் இருக்கார். சரி, அவர் எழுந்து கை ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி இப்படின்னு இருக்கார். ஆச்சாரம் இங்கேருந்து கை பண்ணிச்சு அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காந்து அப்படின்ட்டார். தீர்த்தம் வாங்கிட்டு கிட்டக்க வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. அப்புறம் பையன் சொல்லிட்டு அவர் எழுந்து இங்கே வர வேண்டாங்க. அத்தனை பேர் பார்த்து இருக்கிற கூட்டத்தில் ஆச்சாரியர் அந்த கரடியை எடுத்துட்டு உடனே எடுத்துட்டு உட்கார்ந்து ஐயோ அவருக்கு ஆனந்த கிளை வந்து விட்டது. ஐயோ நான் பார்த்து ஆச்சாரியர் இங்கே வரையிலே இருக்கு. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இல்லையா, நான் இவ்வளோ தூரம் வர வேண்டாமா? 2 பேரும் சேர்ந்தா தானே உங்களுடைய இச்சை பூர்த்தியாகும். அதனால் உங்கள் வேலை நீங்கள் பண்ணுற ஏன் வேலை நான் பண்ணுறேன். அதேமாரி தான் பகவான் ஜெகநாதர் அவ்வளோ தூரம் வரைக்கும் நீ வந்துட்டு அடுத்தாப்புல அந்த பகவத் பக்தி என்ன வேலை செய்யும் அப்படின்னு காட்டுறதுக்காகவே வந்து சமாச்சாரம் பக்தி இருந்தால் உடனே அங்கே அவனுக்கு அந்த விஷயத்துக்கு போஷன் பண்ணி அவனை ஜெயிக்கணும் வந்து அவன் தொட்டு அவன் மொத்தம் இழுத்தான் சுலபமான
இந்த மாதிரி வேறு வேறு சரித்திரங்கள்லாம் இது நடந்து இப்போ 35 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால ஓடா அப்படின்னு பசங்க யார் அவன் சுவாமி அவன் ஏற்றினா அவன் ஏற்ற நினச்சது வந்து ஒரு கல்வி சுவாமியோ ஒரு பஞ்சலோக விக்கிரகத்தையோ அந்த மாதிரி உண்மையான ஒரு பக்தி விக்கிரகம் இருந்தாக்க நான் எவ்வளோ சரித்திரம்லாம் கேட்டிருக்கேன். இவ்வளோ பெருசாக ஒரு கணபதி விக்கிரகம் சின்ன கல். அந்த கல் எங்கோ தமிழ்நாட்டில் எங்கோ இதில் கேள்விப்பட்டேன். அதை போய் பகவான் அங்கே பிரார்த்தனை பண்ணினால் உனக்கு இஷ்டார்த்தம் நிறைவேறும் என்றால் அதை நாமே ஒரு கையால் எடுக்க முடியும். நம்ம இஷ்டார்த்தம் நிறைவேறாதுனாக்கா என்ன முயற்சி பண்ணாலும் அந்த கணபதி எடுக்க முடியாது. இவ்வளோதான் இருக்கும் கணபதி. என்ன சொல்ல முடியும்? பொய்யா உண்மையா? அதனால பகவான் விரும்பினார் என்னுடைய சொரூபம் வேத சொரூபம் வாங்க எல்லாரும் மேலே ரதத்தில் ஏறுங்கோ. நான் இவ்வளோ சொரூபம் விஸ்வரூப சொரூபம் வேத பகவானுடைய சொரூபத்தில் நான் இருக்க நீங்கள் ஏறுங்கோ. அந்த சிவாச்சல் பாயால் சுட வச்சிருக்காரு. அதனால இது 10 பேர் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுங்க போடா உங்களால் ஒன்றும் பகவான் இல்லைன்னு பகவானை காமிச்சுட்டார். இவரால் தான் இந்த வேத புருஷாளால் தான் எல்லாம் கோவில் பிரதிஷ்டை பண்ணது எல்லாமே இவ தானே. அன்றைக்கு கோவில் கட்டினது எல்லாமே ராஜர். ஆனாலும் கூட அந்த கோவில் கட்டுறதுக்கு வேணுங்கிற அந்த இன்றைக்கி என்ன இன்ஜினியர் சொல்கிறாலோ இது எல்லாமே பண்ணிருந்து அன்றைக்கி படித்த வேத சாஸ்திரம் பண்ண பிராமணர்கள் தான் பண்ணலாம். இந்த கோவில் கட்டினது எல்லாமே அவள் தான். சிற்பி அவள் சொன்னபடி கட்டுறது. மீனாட்சி கோவிலில் பார்த்துருப்பேன். அந்த கோவில் கட்டுறதுக்கு வேண்டிய இன்ஜினியர் யார் தெரியுமா? சாமி வேதத்தில் பிறந்த நீலகண்ட கிருஷ்ணர். அவருடைய சிலை இன்னைக்கும் அந்த பகவான் செஞ்சுக்கின இப்படி இருக்கு. அப்படி சரித்திரம் சொல்லி தெரியுமா தெரியாது. ஆனால் புண்ணியம் லேட்டாக நான் பரவாயில்ல சொல்கிறேன். அந்த அந்த கோவிலை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி கட்டியாச்சு. அந்த ராஜாவுக்கு 2 பத்னிகள். அதில் அவளுடைய விக்கிரகத்தையும் அந்த கட்டினான். விக்கிரகம் சிற்பம் ஆயாச்சு. அந்த பத்னியோட தொடையிலேருந்து ஒரு சிப்பி உடஞ்சி தானாக உடஞ்சி கீழே விழுந்து கட்டின சிற்பி ரொம்ப அற்புதமானவன். ஆனால் இது இந்த மாதிரி விழுந்துட்டு ரொம்ப துக்கப்பட்டு கணக்கு கை வச்சு உட்காந்துருக்கான். அவனுக்கு தோணிட்டு இது எல்லா கோவில் கட்டுறதுக்கு மூல காரணமே நீலகண்ட கிருஷ்ணர் தான். நான் அந்த மகானை போய் பார்த்து வீட்டுக்கு சொல்லியிருக்கேன், பிரார்த்தனை பண்ணிடலாம். அவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினார். ஒன்றும் பரவாயில்லைப்பா, எப்படி இருக்கணுமோ அப்படி ஆச்சு, கவலைப்படாது, எப்படி இருக்கணுமோ அப்படி ஆச்சு. அவன் சிப்பி சம்மதமாயிட்டான். மகான் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ராஜா வந்தான். 3வது நாளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தான். அவன் மூணிச்சு கவனிக்கிறது அவளுக்கு சுவாபிமானம் தானே. தன்னுடைய விக்கிரமும் எப்படி பண்ணியிருக்கான் அதை பார்த்துருந்தா. அதுக்கப்புறம் இந்த 2 பத்தினுடைய இதற்கு பார்த்தான். உடனேருந்து ஒரு சிப்பு கீழே போகுது. அந்த இடத்துல காணும். அந்த சிப்பியும் இருக்குது, அந்த இடத்துல ஓட்டையும் இருக்குது. இது என்ன அப்படின்னு சிற்பத்தில் இந்த மாதிரி உண்டோ கலை உண்டோ அப்படின்னு கேட்டு இல்லை